அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமனுகோபால். கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது பொதுவா குடும்பத்துக்குள்ள எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான். அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது, அம்மாவுக்கு பொண்ணுக்கு ஆகாது. இந்த மாதிரி அது மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கு ஆகாது, மாமனாருக்கும் மருமகனுக்கு ஆகாது. இந்த மாதிரி உறவுகளுக்குள் ஒருத்தர் பிடிக்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஜாதகத்தில் உள்ள அமைப்பு தான். அந்த கிரக அமைப்புகள் மாறி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருந்தாலும் பெரிய லெவலில் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து கருத்து மோதல் அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எந்த காரக உறவு உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த உறவு உங்க ஜாதகத்துல 6, 8ஆம் இடத்துல இருக்கும். இப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்துல ஜாதகர், மாமனார் அப்படிங்கிறது 3ஆம் இடத்த அதிபதி. அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதியும் 3ஆம் இடத்த அதிபதியும் அல்லது லக்னாதிபதியும் சூரியனுங்கிறது மாமனார் 6, 8ஆ இருந்தாலுமே இந்த ஜாதகருக்கும் மாமனாருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ மருமகள் மாமியாருங்கிறது ஒரு பெண் ஜாதகத்துல 10ஆம் பாவங்கிறது மாமியார், சந்திரன் அப்படிங்கிறது மாமியாருக்கு உண்டான காரக கிரகம், சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரனும் சந்திரனும் 6, 8ஆ இருந்தாலும் சரி, லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாலும் சரி, அதாவது மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையே ஆகாது. 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரம். அப்ப இளைய சகோதரருக்கும் ஜாதகருக்குமே ஆகாது. இது எல்லா கான்செப்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். எந்த காரக கிரக உறவு லக்னாதிபதிக்கு 6, 8ஆ இருக்கோ அந்த காரக கிரக உறவு ஜாதகருக்கு பயனளிக்காது, அவரை கண்டாரே இவருக்கு பிடிக்காது. அப்போ ஒருத்தர் எல்லாரும் ரொம்ப விரும்புறதுக்கும் ஒருத்தர் கண்டா வெறுத்து பேசுறதுக்கும் காரணம் என்னன்னா இந்த கிரக அமைப்புகள் தான். அப்போ ஒரு பாவாதிபதியும் ஒரு காரகாதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா அந்த உறவு அவர்களுக்கு வேப்பங்காய கசக்கும். லக்னாதிபதியும் காரகாதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால், அந்த பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த உறவு இவருக்கு நெல்லிக்காயா இனிக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ ஒருத்தரை பிடிக்காம போறதுக்கும் ஒருத்தர் அதிகமா பிடிக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக உறவுகள் 6, 8ஆ இருந்தா பிடிக்காது, 6, 8ஆ இல்லாம கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் பிடிக்கும். இதுதான் வந்து லைஃப் ஸ்டைல். அப்போ உங்களையே ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கும் உங்களை ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஜாதக அமைப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டால் மனித வாழ்க்கை இன்பமயமாக அமையும். இவை யாவும் பொதுவான தகவல்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கிரக அமைவுகள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.